சோலைன்னு கேலண்டர் போட்டிருக்காங்க சார். இது அப்படின்னா என்ன? வார சோலையில் நம்ம என்ன பண்ணோம்? பால், தயிர். சிவபெருமான் அந்த நாளில் அதாவது அவரோட சூலத்தை, சூளைனா என்ன? சிவபெருமானின் சூலம் கீழே இருக்கிறதுனால வார சூலை. ரொம்ப முக்கியமாக வெளிநாடு போகிறது, அதாவது வெளியூர் போகிறது, ஒரு தீர்த்த யாத்திரை போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடெல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. எப்படின்னா டெட் எண்டாக இருக்கும். அவங்க வீடை விட்டு இறங்கும் போது எதிர்க்கும் வீடு இருக்கும், லெஃப்ட்ல வந்து டெட் எண்டாக இருக்கும், ரைட்ல வந்து வழி இருக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வந்து பயணம் பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து மேற்கே வந்து வார சோலை. அந்த பக்கம் தான் சார் எங்களுக்கு வீடு இருக்கு, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு திங்கக்கிழமை அவங்க வந்து பால், சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து வார சோலை. இந்த அவங்க வேற எந்த டைரக்ஷனும் போக முடியாத சூழ்நிலை. ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமः. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடம். நான் உங்கள் அதிர்ஷ்ட ஜோதிடர் சீதாராம். இந்த பதிவில் போன பதிவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது ஹோரையை பற்றி வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, ஹோரைனா என்ன, என்ன பண்ணணும், அதுக்கு நமக்கு சாதகமான ஹோரை எது அப்படின்னு கேட்டதுக்கு போன பதிவில் வந்து போட்டிருந்தேன். இப்போது இன்னும் 2-3 பேர் இந்த சூளையை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. வார சூளைன்னு கேலண்டர் போட்டிருக்காங்க சார். இது அப்படின்னா என்ன? வார சூளையில் நம்ம என்ன பண்ணோம்? பால், தயிர், தைலம் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், என்ன பர்பஸுக்கு வந்து நம்ம பயன்படுத்தணும், அது ஒன்றுமே போடல. வார சூளைன்னு போட்டிருக்காங்க, திங்கக்கிழமை தயிர், செவ்வாய்க்கிழமை வெள்ளம்னு போட்டிருக்காங்க. அது என்ன சார் அது, அதை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இப்போ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். வார சூலை அப்படின்னு சொன்னாங்கன்னா சிவபெருமான் அந்த நாளில் அதாவது அவரோட சூலத்தை அந்த டைரக்ஷனில் வந்து கீழே தலைகீழே குத்தி வச்சிருப்பாராம். ஜென்ரலாக சிவபெருமானுக்கு சூலம் இப்படி வச்சிருப்பார் இல்லையா, அந்த நாளில் ஸ்பெசிஃபிக்காக அந்த நாளில் அந்த டைரக்ஷனில் அந்த சூலம் வந்து தலைகீழே குத்தி அப்படி வச்சிருப்பாராம். ஸோ அந்த நாளில் அதே நேரத்தில் அந்த அந்த டைரக்ஷனில் வந்து அக்னி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அக்னி வந்து அந்த டைரக்ஷனில் இருக்கும் அந்த நாளில், அந்த வார சூழ நாளில். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எதுக்கு பயன்படுத்தணும்? இப்போ நம்ம வந்து சூளைனா என்ன? சிவபெருமானின் சூலம் கீழே இருக்கிறதுனால வார சூலை, சூலத்தை வந்து சூளைன்னு சொல்கிறோம். அந்த அவரோட அந்த டைரக்ஷனில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பயணம் வந்து மேற்கொள்றதை அந்த டைரக்ஷனில் வந்து தவிர்க்கணும். அந்த டைரக்ஷனில் பயணத்தையே தவிர்க்கிறது இல்லை, அந்த டைரக்ஷனில் பயணம் செய்யறதை தவிர்க்கணும். எந்த மாதிரியான பயணம் அப்படின்னு சொன்னாக்கா, டெய்லி நம்ம ரொட்டீனாக ஒரு வேலைக்கு போகிறோம் சார், நாங்கள் இந்த டைரக்ஷனில் தான் போகணும் அப்படின்னா அது கணக்கு இல்லை. ரொம்ப முக்கியமாக வெளிநாடு போகிறது, அதாவது வெளியூர் போகிறது, ஒரு தீர்த்த யாத்திரை போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த டைரக்ஷனில் அந்த திசையில் போகக்கூடாது. போனால் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வார சூலையோட கான்செப்ட். இப்போது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடெல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. எப்படின்னா டெட் எண்டாக இருக்கும். அவங்க வீடை விட்டு இறங்கும் போது எதிர்க்கும் வீடு இருக்கும், லெஃப்டில் வந்து டெட் எண்டாக இருக்கும், ரைட்டில் வந்து வழி இருக்கும். ஒரு சில பேர் வீடு வந்து லெஃப்டில் வழி இருக்கும், ரைட்டில் வந்து டெட் எண்டாக இருக்கும், எதிர்க்கு ஆப்போசிட்டில் போக முடியாது. ஒரு சில பேர் வந்து ஆப்போசிட்டில் மட்டும்தான் போக முடியும், வேறு எந்த டைரக்ஷனையும் போக முடியாது. இப்போ இந்த மாதிரி வீட்டுக்காரங்களுக்குலாம் என்ன சார் பண்ணுறது? சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் திங்கக்கிழமை கிளம்பியே ஆகணும், இப்போ வந்து அந்த டைரக்ஷனில் எனக்கு வந்து போக முடியாது, எங்கள் டைரக்ஷனே வந்து கிழக்கு தான், எடுத்த உடனே நாங்கள் ஈஸ்டை தான் பார்த்துருக்குறோம், நாங்கள் எப்படி சார் போகிறது? நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் அந்த நாளில் கிளம்பி ஆகணுமே அப்படின்னு சொன்னால் அதுக்கும் பரிகாரம் உண்டு. இப்போ வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ 4 டைரக்ஷன் இருக்குது, ஒருத்தர் வீடு இறங்கும்போது ரைட்டில் இருக்குது, லெஃப்டில் இருக்குது, நேராகவும் போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும்போது அவங்க வந்து அந்த டைரக்ஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் வந்து ரிட்டர்ன் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது எதிர்ப்புறம், இப்போ நம்ம எந்த நாளில் எந்த சூழலின்னு போட்டிருக்காங்களோ அதுக்கு எதிர்ப்புறம் போயிட்டு மறுபடியும் நம்ம அந்த டைரக்ஷனில் வந்து பயணம் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது போகவே முடியாதவங்களுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்குது, அவ்வளோதான். ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை வார சூலையில். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வந்து பயணம் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து மேற்கே வந்து வார சூலை, அந்த மேற்கு பக்கம் தான் சார் எங்கள் வழியே இருக்குது, வேறு வழியே இல்லை, எங்களுக்கு டெட் எண்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சமாக வெள்ளத்தை சாப்பிட்டு கிளம்பலாம். அதே மாதிரி சூரிய பகவானை ப்ரே பண்ணிட்டு கிளம்பலாம், சிவபெருமானை ப்ரே பண்ணிட்டு கிளம்பலாம் மனசார.
சூரிய பகவானை நல்லதனமாக இந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகணும். நான் போயிட்டு வர வேலை எப்பவுமே ஒன்றே ஒன்று, எல்லாரும் செய்யக்கூடியது விக்ன விநாயகர். அவருக்கு வந்து ஒரு தேங்காவை உடைச்சிட்டு விக்னத்தை உடைக்கக்கூடியவர், எதிர் வரும் விக்னத்தை உடைக்கக்கூடியவர். தேங்காவை உடைச்சிட்டு போகலாம், அது வந்து காமன் இது. அதை தவிர இது பண்ணுறது ரொம்ப விசேஷம். வெள்ளத்தை கொஞ்சமாக எடுத்து வாயில போட்டு கிளம்புனாக்கா அந்த வார சூரியனுடைய தாக்கம் அவங்களுக்கு அதிகமாக ஏற்படாது. இப்போ திங்கட்கிழமை ஒருத்தர் கிளம்புறாரு, இவங்களுக்கு வந்து கிழக்கு பக்கம் வார சூலை திங்கட்கிழமை, ஈஸ்ட் சைடு போகக்கூடாது. எடுக்கும்போதே காலை வந்து அந்த பக்கம் வைக்கக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த பக்கம் தான் சார் எங்களுக்கு வீடு இருக்குது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திங்கட்கிழமை அவங்க வந்து பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவங்க வெளியில் கிளம்பலாம். ஸோ செவ்வாய்க்கிழமை இவங்க வந்து வடக்கு பக்கம் வார சூலை, வடக்கு பக்கம்னா இப்போது பால் திங்கட்கிழமை தயிரும் எடுத்துக்கலாம், தப்பில்லை, தயிரும் எடுத்துக்கலாம், பாலும் எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் வந்து வார சூலை, அவங்க ஈஸ்ட் நார்த் சைடு வந்து போகக்கூடாது வெளியில். இவங்க வந்து கொஞ்சமாக பாலை எடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் வெளியில். ஸோ புதன்கிழமை இவங்களுக்கும் வடக்கு பக்கம் தான் வார சூலை, அதாவது கிளம்புறவங்களுக்கு அந்த புதன்கிழமைன்னு சொன்னாலே வடக்கு தான் வார சூலை. இதுக்கு டைம்லாம் கிடையாது சார், காலையில் கிளம்பலாமா, சாயந்தரம் கிளம்பலாமா, மத்தியானம் கிளம்பலாமா, எப்போ கிளம்புனாலும் சரி. அதாவது நல்ல நேரம் தான் கிளம்ப போகிறோம், இன்னும் அதில் மாற்றமே கிடையாது. சொன்ன மாதிரி இப்போ நல்ல நேரம், கௌரி நேரம், அதுக்கப்புறம் ராகுகாலம் எமகட்டம் இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்து கூட ஒரு சில சிக்கல் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சூலையை வந்து கவனிக்காமல் விட்டுறோம். அதனால கூட இந்த சில சிக்கல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் புதன்கிழமை கிளம்புனாலும் கொஞ்சம் பாலை எடுத்துகிட்டு சாப்பிட்டு கிளம்பி அப்போ புதனை ப்ரே பண்ணிக்கலாம், ரங்கநாதரை ப்ரே பண்ணிட்டு கிளம்பலாம், முதல்ல சொன்ன மாதிரி பிள்ளையாரையும் ப்ரே பண்ணிட்டு கிளம்பலாம், தப்பு இல்லை. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் வார சூலை. வியாழக்கிழமை நம்ம கிளம்புறோம், வெளியில் போகணும், முக்கியமான வேலைக்கு போகணும், பொண்ணு பார்க்க போகிறோம், கல்யாணத்துக்கு கிளம்புறோம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான காரியங்கள்லாம் இருந்தால் தைலம், இந்த தைலம்ன்றது எந்த தைலமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நம்ம தலையிலையோ இல்லை உடம்புலையோ லேசாக பூசிக்கிட்டு குரு பகவானை ப்ரே பண்ணிவிட்டு நம்ம கிளம்புனாக்கா எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாது. இதே போல் வெள்ளிக்கிழமை மேற்கு பக்கம் வந்து வார சூலை. இப்போ இவங்க வெள்ளிக்கிழமை மேற்கு பக்கம் தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை, எங்கள் வீடே அந்த சைடு தான் சார், மேற்கில் தான் இறங்கி கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வெள்ளத்தை கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டுட்டு கிளம்பி அதே போல் பெருமாளை ரங்கநாதரை சேவிச்சுட்டு வெள்ளிக்கிழமை பார்வதி தேவியை சேவிச்சுட்டு நம்ம கிளம்புனாக்கா எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாது. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து வார சூலை. இந்த அவங்க வேறு எந்த டைரக்ஷனும் போக முடியாத சூழ்நிலை, வேறு நாள் கிளம்ப முடியாத சூழ்நிலை, இப்படி இருக்கும்போது இந்த சனிக்கிழமை தயிர் கொஞ்சம் அவங்க எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்புனாக்கா நிச்சயமாக எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகும். மறுபடியும் நான் சொல்கிறேன், எல்லாமே நம்ம பார்க்குறோம், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதாவது ராகுகாலம், யமகண்டம், இது குளிகை நேரம், நவமி, அஷ்டமி, நவமி எல்லாத்தையும் பார்த்து கிளம்பினாலும் இந்த வார சூலையும் நமக்கு ரொம்ப சாதகமான ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு பண்ணோம். சூட்சுமங்கள்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயமா இருக்கும். ஒரு சின்ன புள்ளி, ஒரு டாட் வந்து பெரிய விஷயத்த முடிக்கும் கணக்கில். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மா போடுறோம், 1 கோடி ரூபாய்க்கு இந்த கம்மா போட தான் இந்த 1 கோடிக்கு வந்து வேல்யூ வரும் இல்லையா? ஸோ எப்பவுமே அந்த கமாக்கும் ஒரு சின்ன புள்ளிக்கும் ஒரு சின்ன சூட்சுமத்துக்கு வந்து பெரிய வேல்யூ ஜாஸ்தி இருக்குது. நம்ம நிறைய விஷயத்த பார்ப்போம், சின்ன விஷயத்த மறந்துடுவோம். அதனால் இதையும் நாம் வந்து பார்த்து கிளம்புனாக்கா இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது நமக்கு பண்ணுறதுக்கு. இது பரிகாரமோ அதை செய்யுங்க இதை செய்யுங்கலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு நம்ம கிளம்புறோம்னா இது நம்ம கொஞ்சம் மறக்காமல் எடுத்து வச்சுட்டு கிளம்பி நம்ம குளிச்சுட்டு கிளம்பும்போது கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டுட்டு நம்ம ப்ரே பண்ணிவிட்டு கிளம்புனாக்கா சகல காரியமும் சித்தி ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.